வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ரேங்க் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் வரல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சிஸ்டம் வந்து இந்த வருஷம் தான் புதுசாக என்ஜினியரிங்க்கு கொடுத்துருக்காங்க. பட் கொடுக்க போகிறத முன்கூட்டியோ தீர்மானிச்சோ என்னமோ தெரில. ஏற்கனவே உங்களோட அப்ளிகேஷன்லேயே ஒரு காலம் கொடுத்துருந்தாங்க. 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நீங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருந்தாங்க. அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, அதை டிக் பண்ணீங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை நீங்கள் அந்த காலம் டிக் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் வராமல் போகலாம். வரல அப்படின்னா நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களோட டிஎஃப்சி சென்டருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. நாளையிலேருந்தே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணுவீங்க. கண்டிப்பாக கவலைக்குரிய விஷயந்தான். டிஎஃப்சி சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரூஃப் வந்து உங்களோட டிசிலேயே இருக்கும். தேவைப்பட்டால் அவங்க ஸ்கூல்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னால் கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம். பட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த டேட்டா மிஸ் ஆகிருந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் வராமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உடனடியாக உங்களோட டிஎஃப்சியை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.